வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி IST நேர செய்தி தொகுப்பு. பிற்பகல் செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய கடலுக்குள் நின்ற அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மர்மம் மேலும் நீடிக்க அடுத்த புதிய விசித்திர தகவல். வேட்டைக்கு போட்டியாக ரஷ்ய எல்லைக்கு மேலதிக துருப்புக்களை அனுப்புகிறது நேட்டோ. இனி எமது பிற்பகல் செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். பசிபிக் கடல் ரஷ்ய கடல் எல்லைகளுக்குள் இருந்து அணுசக்தியில் இயங்கும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை ஏதோ ஒரு விதமாக தமது கடல் பகுதியை விட்டு வெளியேற வைத்ததாக ரஷ்யா கூறியது பற்றிய காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். ஏற்கனவே அந்த விவகாரம் தொடர்பான ஒரு மர்மம் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். இப்போது அந்த சம்பவம் தொடர்பாக விசித்திரமான ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய மொழி செய்தி நிறுவனம் அவியா ஏஜென்சி ரஷ்ய கடற்படை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. ரஷ்ய கடல் எல்லைக்குள் இருந்த அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ரஷ்ய எல்லையை விட்டு வெளியேறும் முன் ஒரு பொருளை ஏவிவிட்டு சென்றது. அது ஒரு சோனார் எதிர் அளவீட்டு சாதனம். அதை இப்போது ரஷ்ய கடற்படை கைப்பற்றி இருப்பதாக அவியா ஏஜென்சி கூறுகிறது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ரஷ்ய கடற்பகுதியை விட்டு வெளியே போவதற்கு முன் தண்ணீர் அடியே நின்று இந்த சோனார் எதிர் அளவீட்டு சாதனத்தை ஒரு ஏவி மூலம் ஏவியதாகவும் அந்த சாதனம் குரில் தீவுகளில் உள்ள உருப்தீவில் போய் விழுந்ததாகவும் தகவல் வெளியிட்டது அவியா ஏஜென்சி. இந்த செய்தி நிறுவனம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சுக்கு நெருக்கமானது என்பதால் அவர்கள் வெளியிட்ட இந்த தகவல் பல ரஷ்ய ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு நீர்மூழ்கி கப்பல் தண்ணீருக்கு அடியே நின்றபடி ஏவுகணைகளை ஏவ முடியும். அந்த ஏவுகணை தண்ணீர் மட்டத்திற்கு வந்து அதற்கு பிறகு மேலெழுந்து அது போக வேண்டிய இலக்கு வரை போய் சேரும். அப்படி ஒரு ஏவை மூலம் சோனார் எதிர் அளவீட்டு சாதனம் ஒன்றை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து உருப்தீவை நோக்கி ஏவிய பின்னர் தான் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ரஷ்ய கடற்பகுதியில் இருந்து அகன்று சென்றது. அந்த சாதனம் இப்போது ரஷ்ய கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளது என்பதே அந்த தகவலின் விளக்கம். ரஷ்ய ஊடகம் வெளியிட்ட இந்த தகவலை மேற்கத்திய ஊடகங்களும் இப்போது வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க ஊடகம் நியூஸ்வீக் அமெரிக்க கடற்படையின் இந்தோ-பசிபிக் பிராந்திய கட்டளை தளத்தை தொடர்பு கொண்டு விசாரித்தது. அமெரிக்க கடற்படையின் செய்தி தொடர்பாளர் எரிக் பஹோன் எமது கப்பல் ரஷ்ய கடற்பகுதியில் இருந்தது என்று கூறுவதே உண்மையல்ல. இப்போது புதிதாக மற்றொரு புனைகதை ரஷ்யாவில் வெளியாகியுள்ளது. இவற்றில் எந்த உண்மையும் கிடையாது என்று தெரிவித்தார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நீர்மூழ்கி கப்பல் விவகாரமே மர்மம் நிறைந்தது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு இந்த தகவலை முதலில் வெளியிட்ட போது ரஷ்ய கடற்படையின் கப்பல் மார்ஷல் ஷபோஷ்னிகோவ் பசிபிக் கடலின் அடியில் ரஷ்ய கடல் எல்லைகளுக்குள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இருந்ததை கண்டுபிடித்தது. அதன் பின் ரஷ்ய கடற்படையின் நடைமுறையின்படி அந்த கப்பலை வெளியேற வைத்தது என்று கூறப்பட்டது. இந்த தகவல் கடந்த சனிக்கிழமை வெளியானது. அதன் பின் கடந்த செவ்வாய்க்கிழமை மற்றொரு தகவலை வெளியிட்டார்கள். அந்த தகவலின்படி அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தானியங்கி சிமுலேட்டர் ஒன்றின் மூலமாக ரஷ்ய ரேடார்களில் தெரியும் நீர்மூழ்கி கப்பல் தோற்றத்தை இரண்டாக பிளவுபடுத்திவிட்டு ரஷ்ய கடல் எல்லைக்குள் ஊடுருவியது. இருந்த போதிலும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இருப்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அப்போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ரஷ்ய எல்லையை விட்டு வெளியேறியது என்று கூறப்பட்டது. இந்த முதல் இரு தகவல்களும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சால் வெளியிடப்பட்டது. ரஷ்ய கடற்படையின் நடைமுறைகளின்படி அமெரிக்க கப்பலை எப்படி வெளியேற்றினார்கள் என்ற விவரம் மர்மமாக வைக்கப்பட்டுள்ளது. இப்போது மூன்றாவது தகவல் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து வரவில்லை, ஆனால் அவர்களுடன் நெருக்கமாக உள்ள செய்தி ஏஜென்சியிடமிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. இவர்கள் கூறும் சோனார் எதிர் அளவீட்டு சாதனத்தை அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் எதற்காக ஒரு தீவை நோக்கி ஏவியது என்பதற்கான சரியான விளக்கம் கிடையாது. அமெரிக்கா ஆரம்பம் முதல் தமது கப்பல் ரஷ்ய கடற்பகுதிக்கு போகவில்லை என்கிறது. அதே நேரத்தில் இங்கு மற்றொரு விஷயத்தையும் கூற வேண்டும். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவலில் ரஷ்யாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பாதுகாப்பு அதிகாரியை அழைத்து அவரிடம் எமது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் என்று கூறப்பட்டது. ஆனால் அது பற்றி அமெரிக்கா எந்த தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை. இவர்கள் கூறும் சோனார் எதிர் அளவீட்டு சாதனம் என்பது சோனார் பொருத்தப்பட்ட ஒரு வகை கடலடி ஏவுகணையாக இருக்க வாய்ப்பு உள்ளது. பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸில் 2வது நாளாக நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. முதல் நாள் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் பற்றி இன்று மதியம் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். நேற்றைய ஆலோசனை கூட்டத்தின் பின் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இன்று அறிவிக்கப்பட்டது. நேட்டோவின் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பர்க் ரஷ்ய எல்லைகளில் உள்ள நாடுகளில் புதிதாக போர்க்குழுக்கள் அதாவது பேட்டில் குரூப்ஸ் அமைக்கப்படும். நேட்டோ நாடுகளின் இராணுவ தளபதிகளுக்கு போர்க்குழுக்களுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்தார். இந்த போர்க்குழுக்கள் ரொமேனியா, பல்கேரியா, ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளில் அமைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய எல்லைகளுக்கு அருகே உள்ள வேறு நாடுகளில் ஏற்கனவே நேட்டோ கூட்டுப்படை தளங்கள் உள்ளன. அங்கு நேட்டோ நாடுகளின் இராணுவம் மற்றும் விமானப்படையும் ஏற்கனவே உள்ளன.
இப்போது புதிதாக போர்க்குழுக்கள் அமைப்பது பற்றி கூறுகிறார்கள். ரஷ்ய எல்லைக்கு அருகே உள்ள 4 நாடுகளில் நேட்டோ கூட்டுப்படைத்தளங்கள் இப்போதும் இயங்குகின்றன. அந்த நாடுகள் போலந்து, லித்துவானியா, லட்வியா மற்றும் எஸ்டோனியா. இந்த 4 நாடுகளிலும் 4 நேட்டோ நாடுகளின் தலைமையில் கூட்டுப்படைத்தளங்கள் இயங்குகின்றன. அந்த 4 நேட்டோ நாடுகளும் அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா மற்றும் பிரிட்டன். செய்தியாளர் மாநாட்டில் நேட்டோவின் பொதுச் செயலாளர் இது பற்றி விளக்கம் அளித்த போது, இந்த போர்க்குழுக்கள் அமைக்கப்படுவதற்கு தற்போது உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. அமைத்து முடிவதற்கு எவ்வளவு கால அவகாசம் எடுக்கும் என்று இப்போது நாம் கூற முடியாது. ஆனால் நாம் இப்போது மிக விரைவில் அதை அமைக்க வேண்டும். ரஷ்யா தமது எல்லைகளில் துருப்புக்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. அதனால் நாமும் எமது பலத்தை அங்கு அதிகரிக்க வேண்டும். எமது பலத்தை நாம் அதிகரிப்பதால் நாம் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த போகிறோம் என்று அர்த்தமல்ல. எமது படைகள் தாக்குதல் தயார் நிலையில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு தாக்குதலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் ரஷ்யா அங்கு செய்துவிட்டது. அந்த ஏற்பாடுகளை வைத்து அவர்கள் தாக்குதலை நடத்துவார்களா அல்லது நடத்தாமலேயே விட்டுவிடுவார்களா என்பது நமக்கு தெரியாது. தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்ள நாமும் தயாராக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த போர்க்குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. துருப்புக்களையும் இராணுவ சாதனங்களையும் இராணுவ வாகனங்களையும் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க தொடங்கியுள்ளன. போர்க்குழுக்கள் அந்தந்த இடத்துக்கு போய் சேர்ந்த பின் அந்த எண்ணிக்கைகள் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். நேற்று நடந்த முதலாவது ஆலோசனை கூட்டத்தில் ரஷ்யா எல்லைப் பகுதியில் இருந்து துருப்புக்களை வெளியேற்றவில்லை. மேலதிக துருப்புக்களை எல்லைப் பகுதிக்கு அனுப்புகிறார்கள் என்று நேட்டோவின் பொதுச் செயலாளர் கூறியிருந்தார். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் நேட்டோ உண்மையை மறைக்கிறது. எமது துருப்புக்கள் எல்லையிலிருந்து வெளியேறுவதை எடுக்கப்பட்ட காணொலிகளை நாம் வெளியிட்டோம். நேட்டோ கூறுவதுதான் உண்மைக்கு மாறானது என அறிக்கை வெளியிட்டிருந்தது. அது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர் ஒருவர், மேலதிக துருப்புக்கள் அங்கு அனுப்பப்பட்டதாக நீங்கள் கூறுகிறீர்கள். துருப்புக்களை வெளியேற்றுகிறோம் என்று ரஷ்யா கூறுகிறது. நீங்கள் கூறுவதை நாம் ஏன் நம்ப வேண்டும்? ரஷ்யா கூறுவது கூட உண்மையாக இருக்கலாம் என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த நேட்டோவின் பொதுச் செயலாளர், நாம் கூறுவது சரியானது என்பதை நீங்கள் பொதுமக்கள் கூட பார்க்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படங்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் அங்கு ஏற்கனவே வைத்திருந்த துருப்புக்கள் மற்றும் சாதனங்களை விட அதிக துருப்புக்கள் மற்றும் சாதனங்களை நகர்த்தியுள்ளார்கள் என்பதை சேட்டலைட் புகைப்படங்களில் வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்றார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நேட்டோ சில பாதுகாப்பு உத்தரவாதங்களை கொடுக்க வேண்டும் என்கிறார். 1997ஆம் ஆண்டுக்கு பின் நேட்டோவில் இணைந்த நாடுகளில் இருந்து நேட்டோ துருப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்பது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் பாதுகாப்பு உத்தரவாதங்களில் ஒன்று. இப்போது நேட்டோ அங்கிருந்து துருப்புக்களை வெளியேற்றாமல் மேலதிக துருப்புக்களை அங்கே கொண்டு செல்கிறது. 4 புதிய நாடுகளிலும் அவற்றை நிறுத்தப் போகிறது. ரஷ்யா மேலதிக துருப்புக்களை உக்ரைனுக்கு அனுப்பினால் நேட்டோ மேலதிக துருப்புக்களை ரஷ்ய எல்லைக்கு அனுப்பும் என்பதே இந்த புதிய சமன்பாடு. We have first of all deployed more NATO troops in the eastern part of the alliance. More troops, more ships, more planes under existing authorities and structures under SACEUR. And that is to make sure that we are able to monitor, to follow what Russia is doing, and to also reassure allies in the eastern part of the alliance. That has already happened. Then we have also increased the readiness of the NATO response force, so we can quickly reinforce with even more troops and forces in the eastern part of the alliance. So it is not as if we are waiting for something to happen. We have already done a lot, but then we will consider a more longer-term adjustment, and we will have the advice from the military commanders within weeks, and then we will make decisions after that. Reuters. Sedef. Thank you very much. Coming back to the issue of withdrawal. Now there's word against word. You saying that Russian troops are still there and even Russia continues to escalate while Russia claims the opposite. So my question is, why should the world believe what you say instead of saying what the Russian pictures also show? And the second question, am I right? You are still not sure whether to install those new battle groups, and it's still possible if the situation changes that you won't install further battle groups in Eastern Europe. Thank you. So first, we have been very transparent. And the intelligence we are sharing is actually confirmed also with open sources, with satellite imagery from commercial satellites. So I think it's very hard to dispute that Russia has amassed well over 100,000 troops and a lot of heavy equipment. And this is actually something that was predicted by our intelligence several months ago. So what we predicted some months ago has actually happened, despite that Russia denied that that was the plan.
So what we have seen so far is that we predicted a significant military build-up, and that has happened. Then we have never said that we have certainty about intentions. What we do know is what they have, the capabilities they have, the forces they have. But of course, we don't have certainty about what they will do with those capabilities. But this is the biggest concentration of combat-ready troops, with all the neighbors, with all the support we have seen in Europe since the end of the Cold War. And that is in itself concerning. Then what I say is that since there is no certainty on what will happen the next days and weeks, I'm saying at least two things. One is that if they use force, it will come with a high price. Sanctions will be imposed. We have provided, NATO allies have provided support to Ukraine, so they are better trained, better equipped, better commanded now than in 2014. And then, of course, we will also make sure that there is no room for misunderstanding, miscalculation on NATO's willingness and readiness to protect and defend NATO allies. But even if we see a gradual or some kind of development where Russia decides not to use force and we call on them to don't do that, just the fact that they have been willing to amass all these troops and combine that with a message that they are threatening an independent country and actually also threatening NATO allies, that if we don't violate core principles for our security, there will be serious consequences. That in itself is serious, and that's the reason why we need to consider some more longer-term adjustments of our posture in the East. But we have some time to consider that, because we have already implemented measures. We have already increased our presence. But that's more an immediate response to the current crisis. The other issue is whether we, separate from that, will have some more longer-term adjustments. Well, no final decision has been made. But I visited Romania on Friday. They are ready to host a battle group. France is ready to lead the battle group, and other allies have also expressed a willingness to be part of that. So there is a strong will, there is a strong readiness, but the final decision has not yet been made. We will make that based on advice from military commanders, and of course it will not necessarily be exactly the same as the battle groups as we have in the Baltic countries, but it's based on some of the same concept, multinational forces, NATO in the East.